இதுவரைக்கும் இந்த சேனலை உங்கள் சேனலாக மாற்றலை அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோக்கள் உங்களை தேடி உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் பாலமுருகன் பேசுகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எனக்கு ஜோதிடத்தில் மீது நம்பிக்கை இல்லை என பலர் கூறுகிறார்கள். இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என தேடல் துவங்கியது. தேடலின் முடிவில் சில உண்மைகளும் சில அதிர்ச்சியூட்டும் தகவல்களுமே எனக்கு கிடைத்தது. அதாவது ஒரு பெண் தன்னுடைய ஜாதகத்திலே ஒரு ஜோதிடரிடம் கொடுக்கிறார். அவர் கணித்துவிட்டு உங்களுக்கு நற்பயன்கள் அமைகிறது என்று சொல்கிறார். ஆனால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமான சூழ்நிலையாக உருவாகிறது. ஜோதிடர் தவறாக கணித்து விட்டார் என மற்றொரு ஜோதிடரிடம் அந்த பெண் செல்கிறார். அவர் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்த்துவிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள், உங்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் என கூறுகிறார். ஆனால் அவர் கூறியதற்கு எதிர்மாறாக இந்த பெண்ணுடைய வாழ்க்கை மிகவும் துன்பத்தில் ஆழ்ந்தியது. இப்படி ஒவ்வொருவராக சந்திக்கும் பொழுது இந்த பெண்ணுடைய வாழ்க்கை மென்மேலும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டே இருந்தாள். அப்பொழுது இந்த பெண் என்ன கூறுகிறாள் என்றால், எனக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லை என கூறுகிறாள். அவர் கூறியது சரியான ஒரு வார்த்தை தான். இத்தனை ஜோதிடர்கள் கூறியதும் நடக்கவில்லை என அந்த பெண் முடிவுக்கு வருகிறாள். அப்பொழுது அவள் என்ன நினைக்கிறாள் என்றால், ஜோதிடம் என்பது ஒரு தவறான செயல், ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை கொள்ளவும் கூடாது என அந்த பெண் எண்ணுகிறாள். இதன் காரணமாகவே பெரும்பாலானவர்களுக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? அதாவது மனிதனுடைய இயல்பு என்னவென்றால், தனக்கு நடக்காத வரை அது மீது தான் நம்பிக்கை கொள்வது கிடையாது. இது மனிதனுடைய இயல்பாக இருந்தாலும் கூட இது காலத்தின் மிகப்பெரிய சூழ்ச்சியாகும். ஆண் பிள்ளை பிறந்ததும் ஜாதகம் எழுதுகிறோம். இந்த ஜாதகம் என்பது அந்த ஆண் பிள்ளையுடைய ஜென்ம ஜாதகமாக அமைகிறது. ஒரு பெண் பிள்ளை பிறக்கிறது என்றால் அந்த பெண்ணிற்கு ஜாதகம் எழுதுவோம். ஆனால் அந்த பெண்ணின் ஜென்ம ஜாதகமாக இது அமையுமா என்றால் அமையாது. வாழ்க்கையில் பெரும்பாலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிக கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். பெண்களுக்கு ஜென்ம ஜாதகம் பேசப்படுகிறதா என்றால் பேசப்படுவது கிடையாது. 100% பெண்களுக்கு இந்த குறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுடைய ஜென்ம ஜாதகமானது அவர்களுக்கு பேசப்படுவது கிடையாது. பேசினால்தானே அதுக்கான பலன்களை அவர்கள் அனுபவிக்க முடியும். ஜாதகம் ஒன்று சொல்கிறது, நடக்கும் சூழ்நிலை வேறாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? இதற்கு என்ன காரணம் என்றால், மன்னவள் பூத்த ஜாதகமும் மன்னவன் உதித்த ஜாதகம் தான் பேசப்படுகிறது ஜோதிடத்தில். புரியும் வண்ணம் கூறுகிறேன். மன்னவள் பூத்த ஜாதகம் அப்படின்னா பெண்கள் ருதுவாகுவது. ருது என்றால் வயதுக்கு வருவது என்ற அர்த்தம். வயதுக்கு வரும் பொழுது நாம் ஜாதகம் கண்டிப்பாக எழுத வேண்டும். எப்படி பிறந்ததும் நாம் ஜாதகம் எழுதுகிறோமோ அதே மாதிரி ருதுவானதும் ஜாதகம் எழுத வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய ஜென்ம ஜாதகம், அதாவது பிறந்த ஜாதகத்தை விட ருதுவான ஜாதகம் தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. அவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது இந்த ருது ஜாதகமாக தான் அமைகிறது. ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களோட ஜென்ம ஜாதகங்கள் மட்டும் போதும். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ருது ஜாதகம் தான் மிக முக்கியமான ஒரு செயலாக இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் ருது ஜாதகத்தை எழுதுவதும் கிடையாது, அதை கண்டு கொள்வது கூட கிடையாது. அனைவரும் ஜோதிடரிடம் செல்லும் போது தன்னுடைய ஜென்ம ஜாதகத்தினை தான் கொண்டு செல்கிறார்கள். சில நேரங்களில் ஜென்ம ஜாதகங்கள் பேசப்படுவது கிடையாது. அதனால் பெண்கள் தன்னுடைய ருது ஜாதகம் மீது கவனம் செலுத்த வேண்டியது ஒரு முக்கியமான காரணமாகும். தன்னுடைய ருது ஜாதகத்தில் என்ன இருப்பது என்று தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி வாழ்க்கை அனைத்துமே தன்னுடைய ருது ஜாதகத்தின் மூலம் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. காதல், திருமணம் அனைத்துமே ருது ஜாதகம் மட்டும்தான் கொடுக்கிறது. அதனால் ருது மீது கவனம் செலுத்துங்கள். ஜாதகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் என நான் நம்புகிறேன். என்னுடைய தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.